லவ் அடிக்ஷன்னு ஒண்ணு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இது லவ்வா? இல்ல உங்க பிரெயினோட ட்ராப்பா? உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் பெர்சன் ரிப்ளை பண்ணாங்க அப்டின்னா, உங்க ஹார்ட் ஹாப்பி ஆகிடும். உங்களுக்கு ரிப்ளை வரல அப்டின்னா, சின்ன டென்ஷன்ல ஸ்டார்ட் ஆகி, நைட் ஃபுல்லா ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களால சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. திங்க் பண்ணி நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. இது லவ் இல்ல, இது அடிக்ஷன். லவ் அடிக்ஷன்னா என்ன? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவன் அல்லது அவள் எப்படி உங்கள மோசமா ட்ரீட் பண்ணாலும், ரெஸ்பெக்ட் இல்லாம எவ்ளோ கீழ்த்தனமா ட்ரீட் பண்ணாலும், உங்களால அவங்கள விட்டு லீவ் பண்ணவே முடியாது. அவங்கள விட்டு உங்களால இருக்கவே முடியாது. உங்கள ஹர்ட் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். மேபி அவங்க வந்து சேஞ்ச் ஆகுவாங்க அப்படின்னு நீங்க வந்து நம்பிக்கை வச்சுட்டே இருப்பீங்க. அவங்க எவ்ளோ பெரிய தப்பு பண்ணாலும், ஈவன் உங்கள சீட் பண்ணாலும் கூட. அவங்களோட ஒரு சின்ன கான்வர்சேஷன் பேசுறதுக்காக, இல்லன்னா உங்களோட மெசேஜ்க்கு ஒரு ரிப்ளை வர்றதுக்காக நீங்க வந்து டெய்லி வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. டெய்லி வெயிட் பண்றதே உங்களோட டெய்லி ரொட்டீனா மாறிடும். இது ரிலேஷன்ஷிப் இல்ல. இது எமோஷனல் டிபெண்டன்சி. இந்த லவ் அடிக்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்க மைண்ட் டோபமைன்க்கு அடிக்டட் ஆகிடும். இப்போ நீங்க ஸ்பெஷலா நெனைக்கிற அந்த பெர்சன் உங்ககிட்ட ரொம்ப கேரிங்கா, ரொம்ப லவபிளா பேசுவாங்க. திடீர்னு சைலன்ட் ஆகிடுவாங்க. திடீர்னு அவங்க மிக்ஸ்டு சிக்னல் குடுத்து உங்கள கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சின்னதா வந்து உங்களுக்கு அட்டென்ஷன் குடுக்குற மாதிரி இருக்கும். திரும்பவும் உங்கள வந்து காரணமே இல்லாம ஹர்ட் பண்ணுவாங்க. திரும்பி உங்களுக்கு லவ், கேர் குடுப்பாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு அவங்க குடுக்குற அந்த கொஞ்சம் கேர் எப்போ கிடைக்கும் அப்படின்னு, அதுக்கு நீங்க அடிக்ட் ஆகிடுவீங்க. இந்த எமோஷனல் தான் ரோலர் கோஸ்டர். உங்க பிரெயின இது கண்ட்ரோல் பண்ணும். அதான் உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் கூட நீங்க வந்து ஸ்லோவா வந்துட்டு இழந்துருவீங்க. இதுல ஒரு உண்மை என்ன அப்டின்னா, நீங்க வந்து அந்த பெர்சன மிஸ் பண்றதுனால நீங்க வந்து அவங்கள தேடி போல. அவங்க குடுக்குற அந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, மிக்ஸ்டு சிக்னல், உங்களுக்கு ஹை கேர் குடுக்குறது, திடீர்னு காணாம போறது, சைலன்ட் ஆகுறது, திரும்ப ஹை கேர் குடுக்குறது. நீங்க மிஸ் பண்றது அந்த ஃபீலிங்ஸ தான். இதுதான் வந்து அடிக்ஷன். நீங்க அந்த ஃபீலிங்ஸ தான் மிஸ் பண்றீங்க. இப்போ நான் பண்றது லவ்வா, அடிக்ஷனான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களால காமா, நிம்மதியா இருக்க முடியுதான்னு பாருங்க. உங்களால அப்படி இருக்க முடியல. திடீர்னு மாறிட்டே இருக்கு. ஒரு ரோலர் கோஸ்டர்ல நம்ம போம்போது எப்படி இருக்கும்? ஒரு பதட்டமா, பயமா, அந்த மாதிரி உங்க எமோஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, அது லவ் இல்ல. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்க ரிலேஷன்ஷிப்ல இது வந்து உங்களுக்கு ரிலேட் ஆகுதா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு அடுத்து வர பார்ட் 2 வீடியோல லவ் அடிக்ஷன எப்படி பிரேக் பண்றது? அதுலருந்து எப்படி வெளில வர்றதுன்னு நான் சொல்றேன். இத வந்து ஷார்ட்ஸ்ல நம்ம ஷார்ட்டா தான் பார்த்துருக்கோம். நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது எத்தன பேருக்கு லைஃப்ல ரிலேட் ஆகுதுன்றத பார்த்துட்டு, நான் இதுக்கான லாங் எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நம்ம சேனல்ல குடுக்குறேன். அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி.